கிரிக்கெட்ல பவர் பிளேல ரன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா மிடில் ஓவர்ல கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். எப்படி ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நிதானமா பொறுமையா அந்த ரன் பில்ட் பண்ணிட்டு கொண்டு வருவாரோ, அதே மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாசம் மாசம் ஒரு உறுதியான வருமானம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது பாண்ட்ஸை பத்தி தான். நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேருக்கு இந்த பாண்ட்ஸை பத்தின ஒரு தெளிவான விவரம் கிடையாது. பாண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதோட முக்கியமான குறிக்கோளே உங்களுக்கு ரெகுலரான ஒரு இன்கம் கொடுக்கறது தான். முதல்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சாதாரண மக்களுக்குமே இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இதுக்கும் எஃப்டிக்கும் எப்படி ஒத்து போகுது, இது சேஃபா இல்ல ரிஸ்க் அடங்கி இருக்கா, இதுல நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி உங்களோட முதல் பாண்டை வாங்குறது, எவ்வளவு கிடைக்கும், இதுல லாபகரமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம், நான் உங்க மேகலா கண்ணன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10,000 நீங்க என்ன யோசிப்பீங்க? ஒண்ணு பேங்க்ல போட்டு வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த 10,000 வச்சு ஏதாவது நம்மளுக்கு மாத வருமானம் ரெகுலரா வர்ற மாதிரியான ஒரு இடத்துல போட்டலாமா அப்படின்னு யோசிப்பீங்களா? மாட்டீங்களா? ஸோ அந்த இடத்துல தான் பாண்ட்ஸ் வருது. பாண்ட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ரெகுலர் இன்கமும் வரும். ஸோ இந்த பாண்ட்ஸுக்கும் எஃப்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசம் என்ன? ஒரே மாதிரி தான் ரெண்டும், ஆனால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட லம்சம் பணத்தை பேங்க்ல கொண்டு போய் எஃப்டியில் போடுறப்போ பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே உங்கள் பணத்தை நீங்கள் ஒரு கம்பெனிக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ கடன் கொடுக்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ வட்டி வேணும் அப்படிங்கிறத அரசாங்கமோ தான் முடிவு பண்ணும். இதுதாங்க பாண்ட்ஸுக்கும் எஃப்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு, உங்ககிட்ட ஒரு 50,000 கடன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா சும்மா இல்ல, 3 வருஷத்துக்குள்ள அந்த ஒரு கடன் நான் திருப்பி கொடுத்துறேன், ஆனா அந்த 3 வருஷத்துல உனக்கு 10% வட்டியோட சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பாண்டோட கான்செப்டும் அதே மாதிரி தான். உங்க ஃப்ரெண்ட் எப்படி உங்களுக்கு வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி உங்ககிட்ட அந்த ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் சொல்லி உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போறாரோ, அதே மாதிரி தான் அரசாங்கமோ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனியோ உங்க பணத்தை வாங்கி ஒரு குறிப்பிட்ட டென்யூருக்கு உங்களுக்கு அந்த ஒரு பர்சன்டேஜ் வட்டியும் கொடுப்பாங்க. அந்த டென்யூர் முடிகிற மெச்சூரிட்டி டைம்ல நீங்க கட்டின அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால தான் பாண்ட்ஸை ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு அந்த வட்டி பணம் எப்ப வரும் அப்படிங்கறத கூட நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி பணம் வேணுமா? ஓகே. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேணுமா? அதையும் பண்ணிக்கலாம். ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா போதுமா? அதுவும் இருக்கு. இந்த பணம் எல்லாம் டைரக்டா நீங்க சூஸ் பண்ற அந்த ஒரு இதுக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா கிரெடிட் ஆயிரும். ஒருவேளை மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு அந்த பாண்ட் என்ன விலை போகுதோ அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் உங்களோட பாண்டை நீங்க செல் பண்ண முடியும். அதனாலேயே பாண்ட்ல முதலீடு செய்யறத ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப் தானா இல்ல இதுலயும் ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறது. இதுக்கு சிம்பிளான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்க சரியான பாண்டை சூஸ் பண்ணனா உங்களுக்கு பாதுகாப்பு தான். சரி, சரியான பாண்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, சேஃபான பாண்ட் எது அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்தியால கிறிசில் அப்புறம் ஐசிஆர்ஏ மாதிரியான ஏஜென்சிஸ் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங்ஸை கொடுக்குறாங்க. ஸோ எப்படி நம்மளுக்கு ஒரு சிபில் ஸ்கோர் இருக்கு, ஒரு இண்டிவிஜுவலோட ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்தாப்புல சிபில் ஸ்கோர் வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங்ஸ் தான் இந்த கிறிசிலும் ஐசிஆர்ஏவும் ரேட் பண்றாங்க. ட்ரிபிள் ஏ போட்டிருக்கு அப்படின்னா ஹையஸ்ட் சேஃப்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே டபுள் ஏ போட்டிருக்குன்னா ஹை சேஃப்டி, அதுக்கு கொஞ்சம் கீழே. சிங்கிள் ஏ போட்டிருக்குன்னா அடிக்குவேட் சேஃப்டி, ஓகே போதுமான அளவு சேஃப்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ட்ரிபிள் பி போட்டிருக்கு அப்படின்னா லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட், அதுக்கு கீழே நீங்க போகக்கூடாது. எந்த ஒரு கிரேடிங்குமே ஒருவேளை பி போட்டிருக்கு, அந்த கிறிசில் ஆர் ஐசிஆர்ஏ பி கிரேடட் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஒரு பாண்டையோ இல்லை அந்த ஒரு முதலீடை சூஸ் பண்றது உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த ஒரு கிரேடிங்ஸை வச்சு நீங்க வாங்கக்கூடிய நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாண்டு கம்பெனிஸை எப்படி சேஃபா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாண்ட்ஸ் அப்படின்னு வர்றப்போ நம்ம கடன் கொடுக்கறது கம்பெனிஸ்க்கு அப்படி இல்லைன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
ஆனா இதுலயுமே எது சிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லையா? கவர்மெண்ட் வர்சஸ் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இப்ப நீங்க உங்களோட காசை அரசாங்கத்துக்கு கடனா வழங்குறீங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாருங்க. இது சாவரின் கேரண்டி, அதாவது நீங்க வாங்கக்கூடிய அந்த பாண்டுக்கு அரசாங்கம் கேரண்டி. ரெண்டாவது பாயிண்ட், லோ ரிஸ்க். இதுல நீங்க பணத்தை ஏமாத்துறதுக்கோ இல்ல ஏமாற்றம் அடைகிறதுக்கோ எந்த விதமான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனாலே இது லோ ரிஸ்க். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்த பாயிண்ட், செபி ரெகுலேஷன்ஸ். ஸோ அரசாங்கத்தோட இந்த ஒரு பாண்டை நீங்க வாங்குறதால செபி ரெகுலேட்டட் என்ன மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ கண்டிப்பா அது பிரகாரம் உங்களால எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் பார்த்துக்க முடியும். அண்ட் நாலாவதா, ஃபிக்ஸ்டு உங்களுக்கு இந்த ஒரு இதுல கிடைக்கும், எந்த விதமான பயமும் இல்லாம. அண்ட் அஞ்சாவது பாயிண்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இந்திய அரசாங்கத்தோட இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து வெளிநாடு சேர்ந்த ஏஜென்சிஸ் கூட ரொம்ப பாதுகாப்பான பாண்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக நாடுகளே இந்திய கவர்மெண்ட் பாண்டை வாங்குறது பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ நம்ம கார்ப்பரேட் பாண்டுக்கு வந்தோம் அப்படின்னா, எப்படி கவர்மெண்ட் பாண்டுக்கு அரசாங்கம் கேரண்டியோ அதே மாதிரி கார்ப்பரேட் பாண்டுக்கு அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் தான் கேரண்டி. ஸோ அந்த கம்பெனி எந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு எம்ப்ளாயிஸை வச்சிருக்காங்க, அந்த கம்பெனியோட அந்த ஒரு ரெவென்யூ என்ன அப்படிங்கிற அந்த ஃபைனான்ஷியல் இது எல்லாத்தையுமே பொறுத்து தான், அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அந்த கம்பெனியில் நம்ம பாண்டை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுக்கான கேரண்டி அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்னா அதை இஷ்யூ பண்ணுறது பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சீனியர் செக்யூர்ட் பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியே ஏதாவது நஷ்டத்துக்கு போனால் கூட அந்த கம்பெனியோட சொத்து கொலாட்ரலாக இருக்கும். அந்த கம்பெனியை வித்தாவது இல்லை ஏதாச்சும் பண்ணியாவது உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் தான் இந்த சீனியர் செக்யூர்ட் பாண்ட். ஸோ இதுதான் கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கும் கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். இப்போ இந்த பாண்ட்ல முதலீடு செய்யறப்போ எவ்வளவு வட்டி, எந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் இருக்கு, பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ நீங்க ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க பாண்ட் வாங்குறப்ப இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் அமௌண்ட். பாயிண்ட் நம்பர் 2, கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வட்டி எவ்வளவு வழங்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சதவீதம். பாயிண்ட் நம்பர் 3, பே அவுட் ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு மாச வட்டி வேணுமா, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி வேணுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி வேணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ நீங்க 10,000 ரூபாய் வந்து ஒரு பாண்ட் வாங்குறீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 12% கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். மாசம் வட்டியா நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு அப்போ வருஷத்துக்கு 1200 ரூபாய் வட்டி கிடைக்கும். அண்ட் மாசமானா 100 ரூபாய் வட்டி கிடைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 10,000 ரூபாய் பணத்துக்கு. இப்போ இவ்வளவு விஷயம் நம்ம பாண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமா இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் பாண்டை எப்படி வாங்குறது அப்படிங்கறதையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாண்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்களை கண்டிப்பா கவனத்தில் வச்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 1, டென்யூர். எந்த டென்யூரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல முடிவு பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற இந்த ஒரு பணம் திருப்பி எத்தனை கால அவகாசத்துல உங்களுக்கு திருப்பி வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஷார்ட்டா இருக்கட்டும், லாங் டேர்ம் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்பெல்லாம் சில பாண்டை 100 ரூபாயில இருந்தே நம்ம வாங்க ஆரம்பிச்சிடலாம். அப்பெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25,000 சொல்லி லம்சம் அமௌண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால பாண்டை வாங்க முடிஞ்சிட்டு இருந்தது. இப்ப சாதாரண மக்கள் கூட 100 ரூபாய் இருந்தா கூட பாண்ட் வாங்குற மாதிரியான எல்லா வசதியும் வந்தாச்சு. சோ மினிமமா எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், மேக்ஸிமமா எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலது 1000 10,000ல கூட உங்களுக்கு கிடைச்சிருது. ஸ்டெப் 3, கிரெடிட் ரேட்டிங். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நீங்க ஒரு பாண்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா AAA ரேட்டிங் உள்ள அந்த ஒரு இதை மட்டும் சூஸ் பண்ணுங்க, அந்த பாண்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ எந்த ஏஜென்சிஸ் எல்லாம் இந்த கிரேட் கொண்டிருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஐடியலான ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஹை சேஃப்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும் பாண்டோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பாண்ட்ல உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ல நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பாண்டை வாங்குறதுக்கு ஒரு கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? ஷார்ட் டென்யூரை சூஸ் பண்ணுங்க, ஹை ரேட்டிங் இருக்கிற பாண்டா சூஸ் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. முன்னாடி எல்லாம் பாண்ட்ஸ் வாங்குறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு பெரிய ப்ராசஸ், அதுவும் அதிகமாக பணம் இருக்கிறவங்க பணக்காரங்க மட்டும் தான் வாங்கணுன்ற மாதிரி இருந்த ஒரு விஷயம் இப்போ சாதாரணப்பட்ட மக்களும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸி ஆயிருச்சு. அதுலயும் இன்னும் சுலபமா வாங்குறதுக்கு ஸ்டேபிள் மணி ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப் மூலமா நீங்க பாண்ட்ல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆப் மூலமா உங்களுக்கு 9 to 12% வரைக்கும் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்குது. பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்டெப் 1,
KYC வெரிஃபிகேஷன். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டு டாக்குமெண்ட் தான். உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு. இது முழுக்க செபி விதிமுறைகளுக்கு உட்பட்டது. ஸ்டெப் 2 டிமேட் அக்கௌண்ட். பாண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. இங்க உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஆனா எனக்கு டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஸ்டேபிள் மணி ஆப்ல லைஃப் டைம் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 பாண்டை செலக்ட் பண்றது. ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்டேபிள் பாண்ட் செக்ஷனுக்கு போங்க. எவ்வளவு யூனிட் வேணும், எந்த பாண்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து உங்க அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4 பாண்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் தான். சோ நீங்க UPI இல்ல நெட் பேங்கிங் மூலமா நீங்க வாங்குற பாண்டுக்கான அந்த ஒரு அமௌண்ட்டை பே பண்ண முடியும் ஆப் மூலமாவே. சோ நீங்க கட்டுற இந்த ஒரு காசு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும், NSE-க்கு. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் கிரெடிட். நீங்க வாங்குற இந்த ஒரு பாண்ட் உங்க டிமேட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி உங்க வட்டி பணமாகியது ஆன் டேட்டுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துரும். சோ ஓவராலா நீங்க சுலபமா பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு டிரான்ஸ்பரண்டான, ஈஸியான, சுலபமான ஆப்ஷன் தான் ஸ்டேபிள் மணி ஆப். சோ நீங்க மட்டும் இல்ல, உங்களை சார்ந்த இந்த முதலீடு செய்யணும், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுமே வந்து ஈஸியா சேஃபா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேபிள் மணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டி சிம்பிள். ரெகுலர் இன்கம் வேணுமா, நல்ல இடத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ இது ஒரு சிறந்த ஆப்ஷனா கூட இருக்கலாம். டக்குனு ஸ்டேபிள் மணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல பாண்ட் அப்படினா என்ன, இது எந்த மாதிரி வர்க் ஆகும், இதுல எவ்வளவு வட்டி கிடைக்கும், என்ன ப்ராசஸ் இருக்கு, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பாண்டை வாங்குறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படினாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Megla Karan signing off. நன்றி, வணக்கம். Investments in debt securities, municipal debt securities, securitized debt instruments are subject to risk, including delay or default in payment. Read all the offer related documents carefully. Boss Wala. Be the boss.